மானாமதுரையில் மர்ம நபர்களால் வெட்டப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அதிமுக எம்எல்ஏ ஆபத்தான நிலையை கடந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அதிமுக எம்எல்ஏ குணசேகரனை மர்ம கும்பல் ஒன்று அரிவாளால் தாக்கியது. இதில் படுகாயமடைந்த அவர் மதுரை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். தற்போது அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் உயிருக்கு ஆபத்தான நிலையை கடந்து விட்டதாகவும் சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இன்னும் ஓரிரு தினங்களில் தனது சொந்த ஊருக்கு திரும்புவார் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். இதனிடையே இந்த வழக்கு தொடர்பாக இதுவரை 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் எஞ்சிய 3 பேரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் திரு குணசேகரன் அவர்கள் இப்போது நலமாக இருக்கிறார். அவருக்கு நிறைய இடத்துல வெட்டுக்காயங்கள் இருந்தது. தலையில் 2 இடத்துல வெட்டுக்காயம் இருந்தது, தோள்பட்டையில் ஒரு வெட்டுக்காயம் இருந்தது, கையில் ஒரு இடத்துல வெட்டுக்காயம் இருந்தது. ஸோ எல்லா இடத்துலையும் நாங்கள் ஆப்ரேஷன் வச்சு தையல் போட்டு உள்ளோம். உள்காயங்கள் மேஜராக எதுவும் இல்லை. இப்போ நலமோடு இருக்கிறார். இன்றைக்கி வார்டுக்கு மாத்திரம் நார்மலாக நடக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. மேஜராக எந்த பிரச்சனையும் எதுவும் இல்லை. மேலும் இந்த வழக்கில் ஏற்கனவே 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று மேலும் 2 பேர் சரணடைந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நமது மதுரை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன். வணக்கம் தமிழ்ச்செல்வன். குணசேகரன் எம்எல்ஏ வெட்டப்பட்ட வழக்கு தொடர்பாக இன்று நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ள நபர்கள் யார்? எந்த நீதிபதி முன்னிலையில் இவங்க சரணடைஞ்சிருக்காங்க? அதாவது மானாமதுரையில் எம்எல்ஏ அதாவது குணசேகரன் அருவாளா வெட்டப்பட்ட வழக்கில் வேறுக்கும்லே 4 பேர் கைது செய்யப்பட்டாங்க. இது மேலும் 3 பேர் போலீஸார் தீவிரமாக தேடி வந்தாங்க. சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரை தொகுதி அதிமுக வேட்பாளர் குணசேகரன் கடந்த 6ஆம் தேதி மானாமதுரை அருகில் அண்ணா சிலை பக்கத்தில் இரவு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது அவர் 7 பேர் கொண்ட கும்பலாக அவர் வெட்டப்பட்டிருந்தாங்க. வெட்டி தாக்கப்பட்டு மானாமதுரை அரசு ஆஸ்பத்திரியில் அவர் ட்ரீட்மெண்ட்டுக்காக சேர்க்கப்பட்டிருந்தாங்க. பின்னால் அவர் மதுரையில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரியில் தீவிர சிகிச்சை பிரிவில் ஈடுபட்டு உடல்நிலை இன்றைக்கி முன்னேற்றத்தில் ஏற்பட்டுள்ளது. இந்த வழக்கில் ஒரு முக்கியமான குற்றவாளியாக இருக்கிறதுக்கு அஜித் குமார், கார்த்திக் சசிகுமார் ஆகியோர் 4 பேர் வேறுக்குள்ளே மானாமதுரை போலீஸார் கைது பண்ணாங்க. இந்த வழக்கில் முக்கியமான குற்றவாளியாக யோகேஸ்வரன், அவர் தம்பி சபரி ஆகிய பேர் போலீஸார் தீவிரமாக தேடி வந்திருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் முக்கியமான குற்றவாளியாக இருக்கும் கருதப்படும் யோகேஸ்வரன், சபரி ஆகிய பேர் இன்றைக்கி மதுரையில் 2ஆம் நம்பர் கோர்ட்டில் இன்னைக்கு 12:30 அளவில் நீதிபதி முன்னாடி இந்த நான் தான் அந்த வழக்கில் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீதிபதி முன்னாடி சொல்லியிருந்தாங்க. இந்த வழக்கில் இவங்க கோர்ட்டில் சரண்டர் ஆனதில் நீதிபதி 15 நாள் மதுரை மத்திய சிறைச்சாலையில் அடைக்க சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க.